நியூஸ் தமிழ் கழுகு. அரசு பள்ளிகள் எப்ப திறக்க போறாங்கன்னு அறிவிப்பு வெளியாச்சு. இதுக்கு பின்னாடி வேற சில காரணமும் இருக்காம். பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கிற நிலையில வரும் ஜூன் 6ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்கு. முதல்ல ஜூன் 10ஆம் தேதி திறக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா தனியார் பள்ளிகள் தரப்பிலிருந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப வெயில் கூட குறைஞ்சிருச்சு, முன்கூட்டியே பள்ளிகளை திறந்தாதான் எங்களுக்கு பாடங்களை நடத்துறதுக்கு வசதியா இருக்கும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணியில ஆசிரியர்கள் ஈடுபடுவாங்க. அதனால ஒரு நாள் கழிச்சு 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும்னு அறிவிப்பு வெளியாயிருக்கு. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஏஜென்ட்டுகளை வச்சு தனியார் மருத்துவமனைக்கு ஆள் பிடிக்கிறாங்களாம் மருத்துவர்கள். திண்டுக்கல்லோட நகரின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற அரசு மருத்துவமனையில் போன வருஷம் 500 படுக்கை வசதி கொண்ட புதிய கட்டடம் திறக்கப்பட்டுச்சு. இந்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தை கவனிக்கிற சில மருத்துவர்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரக்கூடிய நோயாளிகளை கண்காணிக்க தனியா ஏஜென்ட்டுகளை நியமிச்சிருக்காங்களாம். என்னன்னு விசாரிச்சா விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகள்ல யார் வசதியானவங்கன்னு பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி இங்க பார்த்தா குணமாக ரொம்ப நாள் ஆகும், தனியார் மருத்துவமனையில கம்மியான செலவுல சீக்கிரமா குணப்படுத்திடலாம் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்றாங்களாம். இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற நபர்களை தனியார் ஆம்புலன்ஸை வரவழைச்சு மருத்துவர்களோட தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கிறாங்களாம். இதே விஷயத்தை இன்னும் சில டாக்டர்கள் செய்ய ஆரம்பிக்க ஏஜென்ட்டுகளுக்குள்ள அடிக்கடி தகராறு வர்றதா அங்க இருக்கிற பணியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இது தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. குற்றாலத்துல நடந்தது விபத்துன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அது கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. குற்றாலத்துல ஒரு இளைஞர் ஸ்பீட் பிரேக்கர்ல தடுமாறி விழுந்து இறந்ததா ஒரு செய்தி வெளியாச்சு. ஆனா அதுக்கு பின்னணியில அது கொலைன்னு தெரிய வந்திருக்கு. இளஞ்சி பகுதியை சேர்ந்த ஆனந்தம், காசி மேஜர்புரத்தை சேர்ந்த சுரேஷும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலிச்சதுல பிரச்சனை உருவாகி இருக்கு. இந்த 2 பேரும் மது அருந்தினப்ப வந்த தகராறுல ஆனந்த சுரேஷ் பைக்ல விரட்டி இருக்கிறாரு. ஆனந்த் ஸ்பீட் பிரேக்கர்ல தடுமாறி விழுந்திருக்காரு. அது சிசிடிவில பதிவாகி இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா பின்னாடி வந்த சுரேஷ் மற்றும் அவங்க நண்பர்கள் ஆனந்த அடிச்சே கொன்னதா சொல்லப்படுது. மருத்துவமனைக்கு கொண்டு போனப்பவே இறந்திருக்காரு ஆனந்த். இந்த பிரச்சனை பெருசாக குற்றாலம் சிறப்பு தேர்வுநிலை பேரூராட்சியோட அதிமுக நகர செயலாளர் கணேஷும் அவரோட தம்பியும் பேசி வழக்கு கொடுக்காம சமாதானப்படுத்தி இருக்காங்க. நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.